Good morning, my dear English learners. Welcome to my channel, Asraf Tech Well. I hope you are all are doing great and ready to learn something new today. Today is our first spoken English class. If you watch the video first 30 episode, you will be able to speak English confidently. So don't miss any episode. Let's begin. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் என்னுடைய அஸ்ரப் டெக் வேர்ல்டு சேனலுக்கு வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மற்றும் இன்று ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள உள்ள உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன். இன்னிலிருந்து நம்மளோட ஆங்கிலம் பேசக்கூடிய வகுப்பு ஆரம்பமாகுது. மொத்தம் 30 எபிசோடு உள்ளன. இந்த 30 எபிசோடையும் தவறாமல் பாருங்கள், பார்த்து பயனடைங்கள். மிகவும் எளிமையான முறையில் 30 எபிசோடை தொகுத்துள்ளேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. நாம் ஆங்கிலம் பேசுவதற்கு கற்பதற்கு 3 விஷயம் முக்கியமாக தேவைப்படுது. டு லேர்ன் இங்கிலீஷ் யூ நீட் 3 திங்ஸ். ஒன்றாவது பேஷன், அதாவது ஆர்வம் இருக்கணும். சாதாரண ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது. சிம்பிள் டிசைர் இஸ் நாட் எனஃப். ரெண்டாவது பர்சிஸ்டன்ஸ், அதாவது விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாரம் பண்ணிவிட்டு அடுத்தோட சுதந்திரக்கூடாது. மூணாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதாவது டே டு டே லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிறத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நேபர்ஸ் இவங்க இடத்துல பேசி பழகணும். பேசத்தான் அந்த பயம் போகும். தப்பாக பேசணுன்ற பயம் இருக்கும். தப்பு கிடையாது, தப்பாக பேசுங்க. தப்பாக பேசத்தான் அதை சரி செய்ய முடியும். இந்த 3த்தையும் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உறுதியாக நான் நம்புகிறேன் உங்களால் ஆங்கிலம் பேச முடியுன்ற. இந்த 3ஐயும் கடைப்பிடிங்க. மிகவும் எளிமையான முறையில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த 30 எபிசோடை தொகுத்துள்ளேன். கண்டிப்பாக பார்த்து பயனடைங்கள். நீங்களும் பயன்பெற்று பிறருக்கும் அதை பயனடை செய்யுங்க. நம்மளால் முடியாது என்று விடுறதை இந்த உலகத்தில் பல பேர் செஞ்சு சார் படித்து மேலே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும். நான் நம்புகிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நாம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். Day 1 lesson. In today's video, we are going to learn about be verbs. Before that, what is mean by verb? Verb means வினைச்சொல். verb என்றால் வினைச்சொல். இதை நாம 2 வகையா பிரிக்கலாம். The first one is an action verb. The other one is a state of being verb, also called the be verb. verb என்பது ஒரு செயல் அல்லது நிலையை சொல்வதா இருக்குது. இது இல்லாம ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் அமைக்க முடியாது. இது ரொம்பவும் முக்கிய பங்கு வகுக்குது ஆங்கிலத்துல. இது ஆங்கிலத்துடைய முதுகெலும்பு என்று நாம சொல்லலாம். ஆக்ஷன் வெர்ப், அதாவது செயலை சொல்வது. ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்ஷன். டே டு டே லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் இந்த ஆக்ஷன் வெர்பை பயன்படுத்தி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிங் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பிளே விளையாடுறது, ஸ்டடி படிக்கிறது, ரைட் எழுதுறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பத்தி பேசுறது இந்த ஆக்ஷன் வெர்பை பயன்படுத்தி தான் நாம பேசுவோம். இதை பத்தி வர இருக்கிற வீடியோல டீட்டெயிலா நாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டேட்டிவ் வெர்ப், அதாவது பி வெர்ப். அது ஒருத்தருடைய நிலையை சொல்லக்கூடியது. எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல, அதாவது சூழ்நிலையில பேசலான்றதை கீழே கொடுத்துருக்குறேன். இத்தனை டைப்ல நாம இந்த பி வெர்பை பயன்படுத்தி பேசலாம். கேரக்டர்ஸ், அதாவது ஒருவருடைய லட்சணம், அம்சங்கள் சொல்லுவோம். ஹி இஸ் குட், ஹி இஸ் ஆனஸ்ட், அந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படும். மைண்ட் அண்ட் எமோஷன், அதாவது மனம் உணர்வு. நம்ம ஹாப்பியா இருக்கிறது, ஷேடா இருக்கிறது, எக்ஸைட்டடா இருக்குது, நர்வஸா இருக்குது, இதை பத்தி பேசுறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. ஹூ ஆர் யூ, நம்ம யாரா இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அஷ்ரப், இதை பத்தி குறிப்பிடறதுக்கும் இது பயன்படுது. வாட் ஆர் யூ, நீங்க என்னவா இருக்கிறீங்க. ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட், ஹி இஸ் ஏ டாக்டர், ஷி இஸ் ஏ டீச்சர். யூ ஆர் ஸ்டூடெண்ட், தே ஆர் பிளேயர்ஸ், இதெல்லாம் பத்தி குறிப்பிடறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. வேர் ஆர் யூ, நாம எங்க இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறோமா, பார்க்கில் இருக்கிறோமா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோமா, ஸ்கூலில் இருக்கிறோமா, இதை பற்றி குறிப்பிடறதுக்கும் இந்த பி வெர்ப் பயன்படுது. சே அபவுட் சம்திங், அதாவது ஏதாவது ஒன்றை பற்றி சொல்றது. உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு, அது மாதிரி ஒரு பொருள் எடுத்து போனால், ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் எந்த ஸ்டேட்டில் இருக்கு, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கு, இதை பற்றி குறிப்பிடறதுக்கும் இந்த பி வெர்ப் பயன்படுது. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வகுப்புல டீட்டெயிலாக நாம பார்க்க போகிறோம். மோர் எக்ஸாம்பிள்ஸோட கவனமாக வாட்ச் பண்ணுங்க. Let's move on to the next part.
முதல்ல நாம பியை யூஸ் பண்ணி ஸ்மால் சென்டென்ஸ் எப்படி பேசலான்றத இப்ப பார்க்கலாம். கவனமா பாருங்க. பி என்றால் தமிழ்ல வந்து இரு என்று அர்த்தம். இதை வச்சு சிம்பிளான சென்டென்ஸ் எப்படி நம்ம பேசலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். கவனமா பாருங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவோம், மகிழ்ச்சியா இருங்க, அமைதியா இருங்க, கவனமா இருங்க, விறுவிறுப்பா இருங்க, உற்சாகமா இருங்க. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இந்த சிம்பிள் சென்டென்ஸை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். பி ஹாப்பி, இப்போ மகிழ்ச்சியா இருங்க, ஒருத்தவங்கள்ட்ட சொல்றது ஹாப்பியா இருங்க, பி ஹாப்பி. பி காம், பி குவைட், பி சைலண்ட், அமைதியா இருங்கள். இது மூணுக்கும் ஒரே தமிழ் மீனிங் தான். பி கேர்ஃபுல், அதாவது கவனமா இருங்கள். பி ஃபர்ஸ்ட், முதலில் இருங்கள். பி ஹம்பல், அடக்கமா இருங்கள். பி கூல், அதாவது கூலாக இருங்கள். பி சாட்டிஸ்ஃபைடு, திருப்தியா இருங்கள். பி கைண்ட், அன்பா இருங்கள். பி ஹெல்த்தி, ஆரோக்கியமா இருங்கள். பி பிரிஸ்க், விறுவிறுப்பா இருங்கள். பி கம்ஃபர்டபுள், வசதியா இருங்கள். பி சேர்ஃபுல், உற்சாகமா இருங்கள். பி ரிலாக்ஸ்டு, நிம்மதியா இருங்கள். பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேராக இருங்கள். பி ஆன் டைம், சரியான நேரத்தில் இருங்கள். டோன்ட் பி லேட், அதாவது பிக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் பண்ணா அது நெகட்டிவா பேசுறது. டூ நாட்டை வந்து நம்ம டோன்ட்ன்றது சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அதாவது கான்ட்ராக்ஷன், அதோடைய கான்ட்ராக்ஷன். டோன்ட் பி லேட், தாமதிக்காதே. டோன்ட் பி நாய்ஸ், சத்தம் போடாதே. டோன்ட் பி லேசி, சோம்பேறியாக இருக்காது. ஸோ இந்த ஸ்மால் சென்டென்ஸை நீங்கள் தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் வீட்டுக்குள்ள உள்ளவங்ககிட்ட பேசி பழகு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்பது ஒரு செயலை செய்பவருக்கு சப்ஜெக்ட் என்று நாம் சொல்லுவோம். மொத்தம் 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் லுக் அட் த போர்ட். Here they are subjective pronouns. Please take a careful look. They are very important in English. Okay? இது ஆங்கிலத்தில் ரொம்பவும் முக்கியம். இந்த 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் வித் தமிழ் மீனிங்கோட. இதை வச்சு தான் நம்ம அடுத்து வர லெசன்லாம் ட்ராவல் பண்ண போறோம். ஸோ கவனமா கவனிங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ மீன்ஸ் நான். வி மீன்ஸ் நாம் நாங்கள். யூ மீன்ஸ் நீ நீங்கள் உன்னை உங்களை. ஹீ மீன்ஸ் அவன். ஷீ மீன்ஸ் அவள். இட் மீன்ஸ் அது. தே மீன்ஸ் அவர்கள் அவைகள். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இஸ் ஐ. ஐ மீன்ஸ் me. For example, I am Ashraf. We means me and other people. For example, I play, you play, we play. You means you. He used only for boys or man. Okay. For another boy, another man. She used for girls or woman. It used for place like school, an animal like dog, things like chair. They means many people, animals, things. It used more than one. ஓகே. அடுத்தது இந்த ஈசி இட்டுக்கு வந்து நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங்ஸ், நேம் ஆஃப் த அனிமல்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து நாம குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈ என்றால் அவன், அவனுக்கு பதில் ஒரு ஆண் பெயர், ஒரு பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் உமர், அதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சி, சி மீன்ஸ் அவள், அவளுக்கு பதில் ஒரு பெண் பெயரை பயன்படுத்தலாம். ஃபரா ரெஸ்மியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபரா ரெஸ்மியா. இட் மீன்ஸ் anything, place, animals, things, anyone. ஸோ
இதை வந்து 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஐ என்றால் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு நம்ம சொல்லுவோம். வி என்றால் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்று நாம சொல்லுவோம். யூக்கு செகண்ட் பர்சன். ஹி, ஷி, இட் இது மூணுக்குமே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். தே தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஓகேங்களா? கவனமா தெரிஞ்சு வச்சுங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதை வச்சுதான் நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ப்ரெசன்ட் டென்ஸ் யூசேஜ் ஆஃப் பி வெர்ப்ஸ். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னென்னலாம் பி வெர்ப் வந்து வரும்ன்றதை நாம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். கண்டிப்பா கவனமா இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த 3 பி வெர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆம், இஸ், ஆர். இந்த 3 ப்ரெசன்ட் டென்ஸ் உடைய பி வெர்ப்ஸ். அதுவும் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி தமிழுடைய மீனிங் வேறுபடும். கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி மீனிங் வேறுபடும். சப்ஜெக்ட் என்றால் போன ட்ரிப் நம்ம பார்த்தோம் இல்ல, அந்த 7 சப்ஜெக்ட் வருமே பாருங்க. ஐ, இ, சி, இட், யூ, வி, தே. அப்போ ஐக்கு ஆம் என்ற பி வெர்ப் மட்டும்தான் வரும். இ, ஷி, இட் இது மூணுக்கும் இஸ் என்ற பி வெர்ப் மட்டும்தான் வரும். பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தமிழ் மீனிங் வேறுபடும். அதே மாதிரி யூவி தே இது மூணுக்கும் ஆர் என்ற பி வெர்ப் மட்டும்தான் வரும். அது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி தமிழ் மீனிங் மாறும். பாருங்க, ஐ ஆம் என்ற பி வெர்ப், ஈக்கு இஸ் என்ற பி வெர்ப், ஷீக்கு இஸ் என்ற பி வெர்ப், இட்டுக்கு இஸ் என்ற பி வெர்ப், யூக்கு ஆர் என்ற பி வெர்ப், விக்கு ஆர் என்ற பி வெர்ப், தேக்கு ஆர் என்ற பி வெர்ப். ஸோ ஐ என்றால் நான், ஆம் என்றால் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஹீ என்றால் அவன், இஸ் என்றால் இருக்கிறான், அவன் இருக்கிறான். சி என்றால் அவள், இஸ் என்றால் இருக்கிறாள், அவள் இருக்கிறாள். இட் என்றால் அது, இஸ் என்றால் இருக்கிறது, அது இருக்கிறது. யூ என்றால் நாங்கள், ஆர் என்றால் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். வி என்றால் நீ, நீங்கள். ஆர் என்றால் இருக்கிறாய், இருக்கிறீர்கள். தே என்றால் அவர்கள், ஆர் என்றால் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த சென்டென்ஸ் அடிஷ்னலா நம்ம மேக் பண்ண போறோம். கண்டிப்பா ஐக்கு ஆமும், ஈஷிட்டுக்கு இஷ்ஷும், யூவி தேக்கு ஆரம் இந்த பி வரும் மட்டும்தான் யூஸ் ஆகும். கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் அடுத்த சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போறோம். கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இப்போ நம்ம பார்க்க போறது ப்ரெசன்ட் டென்ஸ் பேஸா வச்சு எப்படி ஒரு பாசிட்டிவா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலான்றத பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் 4 கேட்டகரி இருக்கு. பாசிட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, இன்ட்ராகேட்டிவா பேசுறது, இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவா பேசுறது. இது 4த்தையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாசிட்டிவா, அதாவது நேர்மறைன்றதுக்கு அர்த்தம், நேர்மறை வாக்கியம். இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலான்றத பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டை வச்சு நாம பார்க்க போறோம். இதை கவனமா பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனா மோர் தென் 1000 சென்டென்ஸ்க்கு மேல ஓனா மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா உங்களுக்கு முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்னா அதனுடைய கட்டமைப்பு. ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 7 சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த 7 சப்ஜெக்ட்டுக்கும் பி வெர்ப்ன்றது ஆமு, இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற பி வெர்ப்ஸ். ஓகேங்களா? அப்ப ஐ வந்தா ஆம் என்ற பி வெர்ப் வரும். அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னலா ஒரு நவுனை நம்ம சேர்க்கிறோம். நவுன்ன்றது பெயர் சொல். இதை வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோல இந்த நவுனை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க எப்படி சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்தது பி வெர்ப் வரும், அடுத்தது ஒரு நவுன். ஓகேவா? பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி பி வெர்ப் மாறும். அப்ப ஐ வந்தா என்ன பி வெர்ப் வரும்? ஆம் என்ற பி வெர்ப் வரும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். அப்ப நான் என்றது என்ன வரும்? சப்ஜெக்ட் என்ன? ஐ. ஐ வந்தா பி வெர்ப் என்ன வரும்? ஆம் என்ற பி வெர்ப் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? பிளஸ் ஒரு அடிஷனல் ஒரு நவுன்.
மாணவனாகன்றது வந்து மாணவன் என்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியா நம்ம மேக் பண்ண போறோன்றதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இதை வச்சு நீங்களே காமெண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போ ஐன்றது நான் இருக்கிறேன்றதுக்கு வந்து ஆம் என்ற பி verb வரும். ஒரு மாணவன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏ ஸ்டூடெண்ட். பாருங்க, ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது பி verb, ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு நவுன். எவ்வளோ ஈஸியா மேக் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? எவ்வளோ ஈஸி பாருங்க. இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்தது இதோடைய கண்ட்ராக்ஷன், அதாவது சுருக்கமா எப்படி நம்ம பேசுவோம் எழுதுன்றதை பத்தியும் பார்க்கலாம். ஐ அதுக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டு எம் போட்டீங்கன்னா அந்த ஐஎம் உடைய கான்ட்ராக்ஷன் அது. ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இப்போ ஐயை பத்தி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்தது ஈக்கு போவோமா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்களே டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். அவனுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் ஹி. ஹி சப்ஜெக்டா வந்தா பி verb என்ன வரும்? இஸ் என்ற பி verb வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு நவுன் அடிஷனல். இதாங்க ஸ்ட்ரக்சரு. இதை புரிஞ்சுக்குங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? அவனுக்கு என்ன வரும்? ஹி. இருக்கிறான்ன்றதுக்கு என்ன வரும்? பி verb இஸ் என்ற பி verb வரும். இஸ். ஹி இஸ். என்னவா இருக்கிறான்? ஒரு மருத்துவராக. மருத்துவர்னா என்ன? டாக்டர். உங்களுக்கு தெரியும். அதாவது ஒருன்றது வந்து இதுக்கு வந்து ஏன்றது ஒரு பொருள் படும். அதாவது வவல் சவுண்டை வச்சு அது வந்து ஏவா அண்ணான்றது மாறும். அதை வந்து நம்ம அடுத்து வர வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க. அவன் ஒரு மருத்துவரா இருக்கான்றதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம்? ஹி என்றது அவன், இஸ் என்றது பி verb, ஏ டாக்டர் என்றது மருத்துவர். ஓகேங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க சென்டென்ஸ். ஹி இஸ் ஏ டாக்டர். அதோட கண்ட்ராக்ஷன் என்ன? அது ஹிக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டீங்கன்னா அதோடைய சுருக்கம் கண்ட்ராக்ஷன். இஸ் ஏ டாக்டர். அடுத்தது சி பார்க்கலாமா? பாருங்க, அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். இதுக்கு எப்படி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க? காமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்ப்போம். டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். அவளுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட். வெரி குட். சி. இருக்கிறாளுக்கு என்ன வரும்? பி verb இஸ். வெரி குட். அதுக்கப்புறம் ஆசிரியர்ன்றது உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல என்னன்றது டீச்சர். ஒருக்கு ஏ வரும். ஓகேங்களா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சின்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது பி verb, டீச்சர்ன்றது ஒரு நவுன். சி இஸ் ஏ டீச்சர். எப்படி ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க அதோடைய கண்ட்ராக்ஷன். சிக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டீங்கன்னா அதோடைய சுருக்கம் சி இஸ் ஏ டீச்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? இட்டு பார்ப்போமா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது ஒரு பூனையாக இருக்கிறது. அது என்றா என்ன? இட்டுக்கு நம்ம அது என்று சொல்லுவோம். இட்டு வந்தா பி verb என்ன வரும்? இஸ் என்ற பி verb வரும். இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது மேக் பண்ணுங்க பார்ப்போம். இட்டு அதனுடைய பி verb இஸ். இட் இஸ் ஏ. பூனைக்கு என்ன இங்கிலீஷ்ல? கேட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இட் இஸ் ஏ கேட். அதனுடைய கண்ட்ராக்ஷன் பார்ப்போமா? இட்டு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டீங்கன்னா அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போட்டீங்கன்னா அதனுடைய கண்ட்ராக்ஷன் சுருக்கம் இட் இஸ் ஏ கேட். அடுத்து பார்ப்போமா? இந்த மூணுத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வியை பார்ப்போமா? பாருங்க, நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நாங்கள்ன்றதுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் வி. வெரி குட். வி வந்தா பி verb என்ன வரும்? ஆர் என்ற பி verb வரும். வெரி குட். நண்பர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட். ஓகேவா? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். புளூரல் இது. ஓகேங்களா? வி சப்ஜெக்ட், ஆர்ன்றது பி verb, ஃப்ரெண்ட்ஸ் என்றது நண்பர்களாக. புளூரல்ல வந்திருக்கு பாருங்க, பன்மையில. ஓகேவா? அதோடைய கண்ட்ராக்ஷன் என்னது? டபிள்யூ இ பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி ஒரு ஆர்இ போடுங்க. அதோடைய சுருக்கம் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து யூ பார்க்கலாமா? பாருங்க, நீ என் நண்பன் நண்பனாக. தமிழ்ல எப்படி வேண்டாலும் சொல்லலாம். ஓகேங்களா? நீ என் நண்பனாக இருக்கிறாய். நீ என் நண்பனாக இருக்கிறாய். ஓகேவா? அதுக்கு எப்படி சொல்லுவோம் நம்ம? நீன்றது என்ன? யூ. வெரி குட். யூ வந்தா என்ன பி verb வரும்? ஆர் என்ற பி verb வரும். வெரி குட். நண்பன்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்றது மை. என்னுடைய நண்பன், மை ஃப்ரெண்ட். பாருங்க, இப்போ யூ சப்ஜெக்ட், ஆர் என்றது பி verb, மை ஃப்ரெண்ட் என்றது நவுன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட். வெரி குட். அதோட கண்ட்ராக்ஷன் பாருங்க. யூ பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆர்இ போட்டீங்கன்னா யூ ஆர் மை ஃப்ரெண்ட்.
நெக்ஸ்ட் பார்ப்போமா? லாஸ்ட் ஒன்று பார்ப்போமா? தே. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? தே. தே சப்ஜெக்டா வந்தா பி verb என்ன வரும்? ஆர் வரும். தே ஆர் மாணவர்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டூடெண்ட். அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் புளூரல். மாணவன்றது ஸ்டூடெண்ட் வரும், மாணவர்கள்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அதோட கன்ட்ராக்ஷன் பார்ப்போமா? தேக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஆரி போட்டீங்கன்னா அதோடைய சுருக்கம். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதையே வந்து நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மாத்தி மாத்தி சென்டென்ஸ் வேர்டை மாத்தி மாத்தி போட்டு நீங்க வந்து ஓனா மேக் பண்ணணும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நாம இப்போ இது நாம என்னவா இருக்கிறன்றத பத்தி பார்த்தோம். இப்போ நாம என்ன மனநிலையில இருக்குன்றத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஃபோர் நாம ப்ரெசன்ட் டென்ஸ் பி verb வச்சு நாம யாரா இருக்கிறோன்றத பத்தி பார்த்தோம். இப்போ நாம என்ன மனநிலையில இருக்கிறன்றத பத்தி பார்க்க போறோம். அஸ் யூஷுவல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம். ஓகேங்களா? பட்டு நவுனுக்கு பதிலாக அட்ஜெக்டிவ் வந்துருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன், பதட்டமாக இருக்கிறேன். இதெல்லாம் வந்து பதட்டம், சந்தோஷம், கவலை எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது பி verb, அடுத்தது ஒரு அடிஷனல். அது நவுனாவும் இருக்கலாம், இல்லை அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கும் நாம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்ன மனநிலை இருக்குன்றதை பத்தி 7 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவனமா பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம்? எப்படி ஆங்கிலத்துல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோன்றதை பத்தி பார்க்கலாம். ரொம்ப இலகுவா இருக்கும். கண்டிப்பா கவனிங்க. இப்போ ஐன்றது என்ன வரும்? நான். நானுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் ஐ. ஐ வந்தா பி verb என்னாக வரும்? ஆமாக வரும். ஓகே. ஐயம். நான் இருக்கிறேன். சந்தோஷத்துக்கு என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஹாப்பி. ஓகேங்களா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஈஸியா நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது பி verb, ஹாப்பின்றது வந்து ஒரு அடிஷனல், அதாவது அட்ஜெக்டிவா வந்து வரும் அதுல. ஓகேங்களா? ஐ ஆம் ஹாப்பி. எவ்வளோ இலகுவா இருக்கு பாருங்க. தெரிஞ்சவங்க காமெண்ட்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பேச பேசதான் அதனுடைய ஃப்ளூயன்சின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த கன்ட்ராக்ஷன் பார்ப்போமா? கன்ட்ராக்ஷன் என்னது? ஐக்கு பக்கத்துல ஒரு அப்பாசிட்டிவ் போட்டு போட்டீங்கன்னா ஐ எம் ஹாப்பி. இதை நம்ம பார்த்து தான் ஜஸ்ட் சுருக்கமா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் இது உதவியா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை கத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சந்தோஷமா இருக்கின்றத வந்து ஐயை பேஸ் பண்ணி சப்ஜெக்டா வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்தது போலாமா? ஈக்கு போவோமா? பாருங்க. அவன் வருத்தமாக இருக்கிறான். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம்? எப்படி ஆங்கிலத்துல ஃப்ரேம் பண்ணுவோம்? பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். இ என்றால் என்ன? அவன். ஓகே. இ வரும்போது என்ன பி verb வரும்? இஸ். வெரி குட். பாருங்க. இஸ் அவன் என்னவாக இருக்கிறான்? வருத்தமாக இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவோம்? இ இஸ் ஷேட். ஓகே. அதோட கன்ட்ராக்ஷனை பாருங்க. சேம் தான். ஈக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போட்டீங்கன்னா இஸ் அதோடைய சுருக்கம். இது சுருக்கமா எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் உதவியா இருக்கும். ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவளுக்கு என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் அவளா வந்தா சி. சிக்கு வரும்போது என்ன வரும்? பி verb, இஸ் என்ற பி verb வரும். அப்போ கோவத்துக்கு என்னது? ஆங்கிரி. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ பாருங்க சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஹி இஸ் ஆங்கிரி. எவ்வளவு இலகுவா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸிங்க இங்கிலீஷ். உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே மோர் தென் 1000 சென்டென்ஸ் மேல ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு அட்ஜெக்டிவ் நவுனை வச்சு நீங்க சப்ஜெக்ட் பேஸ்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பி verb யூஸ் பண்ணி மோர் தென் 1000 சென்டென்ஸ் மேல நீங்க மேக் பண்ணலாம். கண்டிப்பா அது பாருங்க உங்களுக்கு இலகுவா இருக்கும். எல்லாம் எக்ஸாம்பிள் தமிழ் மீனிங்கோட கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கவனமா படிங்க. வீடியோ லென்த்தா போனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து படிங்க. அதோடைய கன்ட்ராக்ஷன் பாருங்க. சிக்கு பக்கத்துல ஒரு அப்பாசிட்டிவ் போட்டு ஒரு எஸ் போட்டீங்கன்னா அதோடைய சுருக்கம் சி சாங்கிரி.
அடுத்தது இட்டை பேஸ் பண்ணி ஒரு இது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, அது இன்று சூடாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு என்ன சொல்லுவோம்? இட்டு. வெரி குட். இட்டு சப்ஜெக்டா வந்தா பி என்ன வரும்? இஸ் வரும். வெரி குட். சூடுன்றதுக்கு வந்து ஹாட், டுடேன்றதுக்கு வந்து இன்று. ஓகே, மேக் பண்ணுங்க பார்ப்போம், ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். இட் இஸ் ஹாட் டுடே. வெரி குட். இட்ன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வெர்பு, ஹாட் டுடேன்றது வந்து ஹாட்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஹாட் டுடே. இன்று, அது இன்று சூடாக இருக்கிறது. இதோட கன்ட்ராக்ஷன், இட்டுக்கு பதில் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போட்டிங்கன்னா அதனுடைய கன்ட்ராக்ஷன் இட் இஸ் ஹாட் டுடே. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? வி யூஸ் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, நாங்கள் சோர்வாக இருக்கிறோம். இதுக்கு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்? நாங்கள் என்றதுக்கு வி. வெரி குட். வி சப்ஜெக்டா வரும்போது பி வர்பு என்ன வரும்? ஆர் என்ற பி வர்பு வரும். அப்போ வி ஆர், சோர்வாகன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, சொல்லுங்க. டயர்டு. வெரி குட். வி ஆர் டயர்ட். எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? வி ஆர் டயர்ட். ஸோ அதோடைய கன்ட்ராக்ஷன், விக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆர் போட்டீங்கன்னா, ஆர்இ போட்டீங்கன்னா அதனுடைய கன்ட்ராக்ஷன் சுருக்கம். எவ்வளவு இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது நாம பார்க்க போறது யூ. ஓகேங்களா? நீங்கள், அதாவது நீ அல்லது நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள். இது எப்படி நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல? நீ என்றான்னா யூ. வெரி குட். யூ சப்ஜெக்ட் அவருக்குள்ள பி வர்பு என்ன வரும்? ஆர் என்ற பி வர்பு வரும். வெரி குட். யூ ஆர், பதட்டத்துக்கு என்ன சொல்லுவோம்? நர்வஸ். வெரி குட். யூ ஆர் நர்வஸ். அதனுடைய கன்ட்ராக்ஷன், யூ பக்கத்துல ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆர்இ போட்டீங்கன்னா அதனுடைய கன்ட்ராக்ஷன் யூ ஆர் நர்வஸ். ஓகே, லாஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? ஓகே, தே, அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? தே வந்த பியூர் என்ன வரும்? ஆர். தே ஆர். உற்சாகத்துக்கு என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்தில்? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், எக்ஸைட்டட். ஸோ தே ஆர் எக்ஸைட்டட். எவ்வளவு இலகுவா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? ஓகே, அவருடைய கன்ட்ராக்ஷன் பாருங்க. தேக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆர்இ போட்டீங்கன்னா தே ஆர் எக்ஸைட்டட். எவ்வளவு ஈஸி பார்த்தீங்களா? இதே வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொன்றுத்தையும் மோர் தென் ஒரு 15 டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சின்றது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து கத்துக்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து கத்துக்குங்க. இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம், என்ன மனநிலையில் இருக்கிறத பார்த்தோம். இப்போ நான் வந்து எங்க இருக்கிறேன்றதை பத்தி அந்த 7 சப்ஜெக்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். சென்டென்ஸ்ல பி வெர்பை வச்சு நாம யாரா இருக்கிறோம், நாம என்ன மனநிலையில இருக்கிறோம்ன்றதை பற்றி போன இதுல பார்த்தோம். இப்போ வந்து நாம எங்க இருக்கிறோம்ன்றதை பற்றி 7 சப்ஜெக்டை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா இதையும் பாருங்க. அதாவது இதுல வந்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். வீடுன்றது வீடு, காலேஜ், அதாவது பார்க்கு, ஏர்போர்ட், இதுக்கெல்லாம் வந்து அட்ன்ற ப்ரிப்போசிஷன் வரும். இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க என்னன்றது. இப்போது இதை பாருங்கள், நான் வீட்டில் இருக்கிறேன். இதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? நான் என்றால் சப்ஜெக்ட் என்ன? ஐக்கு என்ன வரும்? பி வெர்பு ஆம் வரும். அப்போ வீடுன்றது ஹோம்ன்றது எல்லாம் தெரியும். அப்போ அது கூட ஒரு அட்டு ப்ரிப்போசிஷன் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஐ எம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? தெரிஞ்சவங்க காமெண்ட்ல டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட்ல டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்போ இதோடைய ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னது. ஐ பக்கத்தில் ஒரு எம் போட்டால் அதனுடைய கான்ட்ராக்ஷன் சுருக்கம். நான் வீட்டில் இருக்கின்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் அட் ஹோம். அடுத்து பார்ப்போமா? அடுத்த சப்ஜெக்ட் இ பார்ப்போமா? ஓகே, அவன் பள்ளியில் இருக்கிறான். இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்? ஈன்றது சப்ஜெக்ட், அதாவது அவன். அது வந்தா இ என்ற சப்ஜெக்ட் வந்தா இஸ் என்ற பி வெர்பு பயன்படுத்துறோம். அப்போ இ இஸ். ஸ்கூலுக்கு நம்ம பள்ளிக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்கூல்னு சொல்லுவோம். அப்போ அது கூட அட்டுன்றது ப்ரிப்போசிஷன் பயன்படும். இஸ் அட் ஸ்கூல். ஓகேங்களா? அதனுடைய கான்ட்ராக்ஷன் இக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு எஸ் போடும். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போமா? சிஐ பயன்படுத்துவோமா? ஓகே,
அவள் சமையல் அறையில் இருக்கிறாள். அவள் என்றது என்ன சொல்லுவோம்? சி. சி என்று சப்ஜெக்ட் வந்தா பி என்னவாக வரும்? இஸ் என்ற பி வரும். அப்போ சமையல் அறைன்றது எல்லாருக்கும் தெரியும், கிச்சன். அப்போ நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? இந்த கிச்சன், சமையல் அறைக்குள் அப்படின்ற மாதிரி வருதுல்ல, அப்போ இந்த கிச்சன் அப்படின்னு வரும். சின்றது சப்ஜெக்ட், இஸ் என்றது பி வரபு, இந்தன்றது ப்ரிப்போசிஷன், கிச்சன் என்றது சமையல் அறை. ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய கன்ட்ராக்ஷன் சிக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கூட ஒரு எஸ், அதனுடைய சுருக்கம். ஓகேங்களா? அடுத்தது இட்டை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பாருங்க, அது பெட்டியில் உள்ளது. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் இட்டு. இட்டு வந்தால் என்ன ப்ரிப்போசிஷன்? இஸ். ஓகேங்களா? அப்போ இட் இஸ் பெட்டிக்குள்ன்ற போது பாக்ஸ், பாக்ஸ்ன்றா பெட்டி, அது குள்ளன்றது இன் த பாக்ஸ். அந்த இந்த பாக்ஸ் என்றத ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தினார். இட் இஸ் இன் த பாக்ஸ் ஏன்னா பெட்டிக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இட் இஸ் இன் த பாக்ஸ். அதனுடைய கன்ட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும், இட்டு பக்கத்துல ஒரு எஸ் போடணும். ஓகேங்களா? அதனுடைய சுருக்கம். இது 4 தீம் பார்த்தாச்சு. இப்போ வி யூ தே பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? பாருங்க, வி நம்ம பயன்படுத்துவோம். நாம் விமான நிலையத்தில் இருக்கிறோம். நாமுக்கு என்ன சொல்லுவோம்? வி என்ற சப்ஜெக்ட் வரும். வி என்ற சப்ஜெக்டுக்கு என்ன பயன்படுத்துவோம்? பி வர்பு. ஆர் என்ற பி வர்பு பயன்படுத்துவோம். அப்போ வி ஆர். அப்போ விமான நிலையம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏர்போர்ட். அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? அட் த ஏர்போர்ட். வி ஆர் அட் த ஏர்போர்ட். வி என்ற சப்ஜெக்ட், ஆர் என்றது பி வர்பு, அட் தன்றது ப்ரிப்போசிஷன், ஏர்போர்ட் என்றது விமான நிலையம். வி ஆர் அட் த ஏர்போர்ட். அதனுடைய கான்ட்ராக்ஷன் விக்கு பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆரி போட்டா அதனுடைய சுருக்கம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது யூ போகலாமா? பாருங்க, நீங்கள் பூங்காவில் இருக்கிறீர்கள். அப்போ நீக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் யூ. யூ வந்தா என்ன பி வர்பு வரும்? ஆர் என்ற பி வரும். யூ ஆர். பூங்காக்கு என்ன சொல்லுவோம்? பார்க். அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? இந்த பார்க். ஏன்னா பூங்கா புல் இருக்கிறதுனால இந்த பார்க் ப்ரிப்போசிஷன். யூ ஆர் இன் த பார்க். யூ ஆர் இன் த பார்க். அதனுடைய கன்ட்ராக்ஷன் என்ன வரும்? யூக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆர் போட்டிங்கன்னா அதனுடைய சுருக்கம், கன்ட்ராக்ஷன். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்க்கலாமா? அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வரும்? சப்ஜெக்ட் தே. தே வந்தா பி வர்பு என்ன வரும்? ஆறாக வரும். அப்போ தே ஆர். அப்போ பேருந்து நிலையன்றது பஸ் ஸ்டாப்ன்றது தெரியும். அப்போ அதுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? அட் த பஸ் ஸ்டாப். தே என்றது சப்ஜெக்ட், ஆர் என்றது பி வர்பு, அட் தன்றது ப்ரிப்போசிஷன், பஸ் ஸ்டாப்ன்றது பேருந்து நிலையம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எவ்வளோ சிம்பிளாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? தே ஆர் அட் த பஸ் ஸ்டாப். அதனுடைய கான்ட்ராக்ஷன், தேக்கு பக்கத்தில் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஒரு ஆரி போட்டிங்கன்னா அதோடைய சுருக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், சூழ்நிலையில தான் இந்த பி வர்பை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லெசன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இனிமே இந்த சின்ன சின்ன சென்டென்ஸை தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் பேசி பழகுங்க. உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும்னா இதை இப்படியே சேஞ்ச் பண்ணி ஓனாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு லெசனை எடுத்துக்கிட்டா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது மனசில் வந்து நிற்கும். ஓகேங்களா? டே ஒன் லெசன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து எல்லா லெசனையும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். லெசன் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க லைஃப்பில் மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கான நேரம். நாம கத்துக்கிட்டதுலேருந்து ஒரு சில டெஸ்ட். ப்ராக்ரஸ் டெஸ்ட் ஃபார் யூ. நான் உமர், நான் ஒரு சிறுவன், நான் ஒரு இந்தியன், எனக்கு 15 வயதாகிறது, நான் ஒரு மாணவன் அல்லது மாணவி, நான் பள்ளியில் இருக்கிறேன், பள்ளியில் இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த 7 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. காமெண்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. யார் எத்தனை மார்க் எடுக்குன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? That's all for today's class.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லேர்னிங். இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ்ரப் டெக் வேர்ல்ட். அஸ்ரப் டெக் வேர்ல்ட் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next class. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். பாய்.